My dear students, இந்த வீடியோவில் நம்ம சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் அந்த டாப்பிக்கில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் டெக்ஸ்ட் புக் ப்ராப்ளம்ஸை போட போகிறோம். சால்விங் ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The product of three increasing numbers is 5832. The product of three increasing numbers in GP. The product of three increasing numbers in GP. இது ரொம்ப முக்கியம். அந்த நம்பர்ஸ் மூணு ஜிபியில் இருக்கு, இன்க்ரீசிங் நம்பர்ஸாக இருக்கு. அதனுடைய ப்ராடக்ட் வந்து 5832. நல்லா சம் நல்லா கவனிங்க. The product of three increasing numbers in GP is 5832. There are three increased numbers. They are in GP and their product is 5832. If we add 6 to the second number and 9 to the third number, the resulting numbers form an AP. இப்போ செகண்ட் நம்பரோட 6 ஆட் பண்ணாலும் தேர்ட் நம்பரோட 9 ஆட் பண்ண உடனே இந்த மூணு நம்பரும் ஏபியாக மாறிடுது. ஏபி அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குது. அப்படின்னா அந்த மூணு நம்பர் இன்க்ரீசிங் மூணு நம்பரை ஜிபியில் இருக்கிற மூணு நம்பரை கண்டுபிடிங்க. அதான் ப்ராப்ளம். The product of three increasing numbers in GP is 5832. If you add 6 to the second number and 9 to the third number, the resulting numbers form an AP. அப்படி ஆட் பண்ணுறதால அது வந்து ஏபியாக மாறிடுது. அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனாக மாறிடுது. Then, if it is so, then find the numbers in GP. அந்த நம்பர்களை கண்டுபிடிங்க. நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். Let the three numbers be. Let the three increasing numbers in GP. Let the three numbers in GPB. அந்த மூணு நம்பர் எப்படி எடுத்துக்கணும்னா A by R, A, AR அப்படி எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். A by R, AR டிவைட் பண்ணால் R, AR டிவைட் பண்ணால் காமன் ரேஷியோ R. ஸோ அதனால் இது ரெண்டு மூணுமே ஜிபியில் இருக்குது. A by R, AR. ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். இதனுடைய ப்ராடக்ட் வந்து சொல்கிறாங்க. அந்த ப்ராடக்ட் என்ன? A by R into A into AR equal to 5832. 5832. இப்போ ப்ராடக்ட் பண்ணுங்க. RR கேன்சல் ஆகிடும். A into A into A cube ஆகிடும். A cube equal to 5832. அப்போ A எவ்வளோன்னா இது வந்து இது 18 கியூப்னு சொல்லலாம். 5832 வந்து 5832 வந்து 18 கியூப். அப்போ A வந்து 18. அப்போ A தெரிஞ்சிடும். 18 கியூப் தான் 5832. A தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? If we add 6 to the second term, add 6 to the second term. அப்போ என்ன ஆகுது பாருங்க? செகண்ட் டேர்ம் A plus 6 9 and 9 to the third term. Add 9 to the third term. அப்போ என்ன ஆகும்? AR plus 9. செகண்ட் டேர்மோட 6ம் தேர்ட் டேர்மோட 9 ஆட் பண்ணும்போது இப்படி ஆட் பண்ண உடனே இந்த மூணு ஏபியில் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ what are the numbers? A by R, A plus 6, AR plus 9 is in AP அப்படின்னு கொடுத்துருக்கு. இது வந்து ஆட் பண்ணதால இந்த மூணு ஏபியாக மாறுது அப்படின்னு ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. இப்போ A by R, A plus 6, AR plus 9 ஃபார்ம் ஏபி. அப்போ இது ஏபின்னா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். A plus 6 மைனஸ் A by R. இது வந்து காமன் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் ஈக்குவல் AR plus 9 minus A plus 6. இது காமன் டிஃபரன்ஸ். செகண்ட் டேர்ம் மைனஸ் T2 minus T1 T3 minus T2 ஈக்குவல் because second term minus first term and third term minus second term, the common difference are equal. அப்போ இதில் என்ன ஆகுது பாருங்க? இது வந்து A plus 6 அப்படி இருக்கட்டும் மைனஸ் அதுக்கு ஏக்கெல்லாம் வேல்யூ கொடுக்கலாமே. நமக்கு தான் A தெரியும் இல்லையா? பட் இது A 18 கொடுத்துருக்கல.
18 plus 6 minus 18 by r equal to இங்க வந்து 18r plus 9 மைனஸ் உள்ள அனுப்பிடலாம். 18r minus 9 bracket எடுத்துருங்க. a வந்து 18r plus 9 மறுபடியும் minus a னா minus 18 plus into minus 6 minus 18 minus 6. இப்போ பாருங்க 18 plus 6 24 minus 18 by r equal to இது 18r இந்த பக்கம் இருக்கு. இங்கே பாருங்க இது வந்து 18 plus 6 அது minus 24 minus 24 plus 9 போச்சுன்னா 15 is it not minus 15 because minus 18 la plus 9 போச்சுன்னா minus 9 minus 9 plus minus 6 வந்து minus 15. okay இப்போ after finding the common ratios second term minus first term equal to third term minus second term போடும்போது இந்த ஈக்குவேஷன் வருது. இந்த 18r அந்த பக்கம் எடுத்து போயிடுங்க. 15 எல்லாமே கான்ஸ்டன்ட்ஸ் கூட ஒரு பக்கமாக எடுத்துட்டு போயிடலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துட்டு போயிடலாம். minus 15 இந்த பக்கம் தான் plus 15. ஓகே இங்கே பாருங்க இந்த 15 இங்கே வரும்போது 24 minus 15 இங்கே வந்தால் plus 15 equal to what is that 18r minus or minus plus 18 by r. இது ரெண்டும் 24 plus 15 39 ஆயிடும். equal to 18r plus 18 by r. இதை சால்வ் பண்ணால் r கிடைச்சிடும். ஏ ஆல்ரெடி தெரியும். இதை வச்சு நம்ம நம்பர்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே சரி லாஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் ஆஃப்டர் ஈக்குவேட்டிங் த ஏபி எக்ஸ்பிரஷன்ஸ் 39 equal to 18r plus 18 by r வருது. இதை டினாமினேட்டர் r மல்டிப்ளை பண்ணுங்க த்ரோட்டா ரெண்டு பக்கமும் multiply by r equal to 39r equal to 18r square plus 18. இப்போ இது அங்கே எடுத்துகிட்டு போயிடு 18r square minus 39r plus 18 equal to 0. இப்படி வந்துடும் 18r square minus 39r இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும் plus 39 minus 39r plus 18 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். 18 into 18 324 இல்லையா? இது வந்து 324 18 into 18 324 இந்த எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ் இருக்கும்போது அதை ஆட் பண்ணால் மிடில் எலிமெண்ட் வரணும், ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ்ட்ரீம் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எலிமெண்ட் வரணும். அதான் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரியும். 18 into 18 13 வரணும்னா அங்கே பாருங்க இதை எப்படி உடைங்க 324 வரணும். minus 27 minus 12 ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா minus 39 வரும். minus 27 minus 12 minus 39 minus 27 and 12 324. ஓகே 84 7 12 are 84 8 24 plus 8 32 வந்துடும். minus 27 minus 12 ஸ்ப்ளிட் பண்ணலாம் இந்த minus 39 ஆட் பண்ணும்போது minus 39 ப்ராடக்ட் பண்ணால் minus into minus plus 324. ஸோ இந்த ஈக்குவேஷன் becomes 18r square minus 27r minus 12r plus 18. இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இது ரெண்டுலேயுமே 9 காமனாக இருக்குது. 2r minus 3 minus இது ரெண்டுலேயுமே 6 காமனாக இருக்கும். 2r minus 3 6r 18 minus minus plus 18 ஆகிடும். ஸோ இப்போ இதில் 2r minus 3 into இதில் 9r இருக்கும். சாரி 9 r கூட காமனாக இருப்பாங்க. அப்போ தான் 2r minus 3 வரும். இப்போ 2r 9r வெளியே எடுத்தால் 2r 18r ஸ்கொயர் 9r வெளியே எடுத்தால் 2r minus 3 minus 6 வெளியே எடுத்தால் 2r minus 3 this is 9r minus 6 equal to ரெண்டு ஃபேக்டர் வந்து 2r minus 3 into 9r minus 6 ரெண்டு ஈக்குவல் பண்ணுங்க. 2r minus 3 equal to 0 implies r equal to 3 by 2 இது ஒரு வேல்யூ. இப்போ 9r minus 6 equal to 0 implies r equal to 6 by
9, that is equal to 3 by 2. No, sorry, 2 by 3. 3 2s are 6 and 3 3s are 9. 2 3s are 6, 3 3s are 9. 2 by 3. So R க்கு ரெண்டு வேல்யூ வந்திருக்கு. R வந்து 3 by 2 ஒன்று 2 by 3 ஒன்று. இப்போ R 3 by the GP ல அப்ளை பண்ணுங்க. Substitute A is 18 and R is 3 by 2. R is 3 by 2, A is 18, இது நமக்கு தெரியும். R வந்து 3 by 2. இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா A by R. A by R னா 18 by R is 3 by 2. கமா A 18. அடுத்தது AR 18 into 3 by 2. சிம்பிளிஃபை பண்ணால் மேலே 2 போயிடும். 36 by 3 12 ஆயிடும். 12 18 இது 9 1 2 9 2 are 18 9 3 are 27. 12 18 27 increasing GP வந்துச்சு பாருங்க. நமக்கு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்கு? the given numbers are 3 numbers are in increasing GP. பாருங்க 12 common ratio 6 வருதா? what is it? 12 yes 6 வருது பாருங்க. 6 2 6 3 6 are 18 and what is that? 12 18 27. Okay, is it GP na 18 by 12 வந்து 18 by 12 na 18 by 12 3 2s are 18 3 6 are 18 2 6 are 12 3 by 12 அதே 3 by 12 அதே மாதிரி 26 by 18 போடும்போது 27 by 18 போடும்போது 3 9s are 2 9s are 3 by காமன் ரேஷியோ ஈக்குவல் ஆகுது பாருங்க. காமன் ரேஷியோ வந்து செகண்ட் டைம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் டிவைடட் பை செகண்ட் டைம் ஈக்குவல் ஆகுறதால இட் இஸ் இன் ஜிபி அண்ட் ஆல்சோ தே ஆர் இன் இன்க்ரீசிங் ஆர்டர். 12 18 27 இன்க்ரீசிங் ஆர்டர் இருக்குது, ஜிபியில் இருக்குது. Therefore this is our required answer. இந்த மூணு நம்பர் தான் required answer. 12 18 27. That's all about the problem. Okay. Next problem பாருங்க. If tk, sorry, t not t power k, tk, suffix tk. If tk is the kth term of GP, then show that tn minus k and tn plus k form a GP for any positive k. tk வந்து kth term, ஒரு GP-னுடைய kth term சொல்றாங்க. அப்படின்னா tk equal to ar power k minus 1. இதான் kth term. tn னா ar power n minus 1 சொல்ற மாதிரி kth term னா tk equal to ar power k minus 1. a வந்து first term, r is common ratio. அப்படி இருக்கு. இது given. இதே போல tn minus k tn plus k ஒரு GP-ல இருக்கும் அப்படின்னு சொல்லணும் for any positive k. இப்போ tn னா என்ன வரும் பாருங்க. tn is ar power n minus 1. இது வந்து tn. tn minus k க்கு tn minus k னா ஒன்று குறைக்கணும். ar power n minus k minus 1. இது tn minus k. அடுத்து tn plus k. tn plus k க்கு ar power n plus k. ar power n plus k அது ஒன்று குறைக்கணும். ar power n plus k minus 1. இது மூணு தான் அவன் கொடுத்துக்கிறது. tn tk tn minus k வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அவன் கொடுத்துக்கிறது இது செகண்ட், இது தேர்ட். இப்போ tn minus k tn plus k ஃபார்ம் a GP னா செகண்ட் டேர்ம் இது வந்து tn minus k tn plus k ஃபார்ம் a GP னா ப்ரூவ் பண்ணணும். Form a GP. It is this what we have to prove. Prove that tn minus k tn plus k form a GP. That is t2 minus t1. See t2 by t1. GP என்றால second term by first term. tn minus tk equal to third term by second term. tn plus k by tn prove பண்ணிட்டோம்னா it is enough to prove. This form a GP na, it is enough to prove tn by tn minus k equal to tn plus k by tn prove பண்ணிடணும்.
தட் இஸ் டு ப்ரூவ். இது ப்ரூவ் பண்ணணும். அப்போ டிஎன் என்ன வருது? Tn by Tn minus k equal to Tn na a r power n minus 1 கொடுத்திருக்கு. Tn minus k a r power n minus k minus 1. இப்போ இந்த a கேன்சல். இது r power ஆல்ரெடி n minus 1 நியூமரேட்டர் இருக்கு. இந்த டினாமினேட்டருக்கு பவர் மேலே போகும்போது மைனஸ் மாறிடும். மைனஸ் n பிளஸ் k பிளஸ் 1. இது அப்படியே மைனஸ் பவரம் ஆகும். இது மைனஸால் பெருக்கணும். மைனஸ் n ப்ளஸ் கே ப்ளஸ் 1. மைனஸால் பெருக்கும்போது மேலே போகும்போது சைன் மாறிடும். அப்போ n கேன்சல், ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல், ஜஸ்ட் யூ கெட் r பவர் k. இது செகண்ட் டேர்ம் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த r பவர் k. அடுத்தது தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம். தேர்ட் டேர்ம் பை செகண்ட் டேர்ம் Tn ப்ளஸ் k பை Tn. Tn plus k by Tn. Third term Tn plus k by Tn. இது என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, Tn plus k by Tn. Tn plus k a r power n plus k minus 1 by a r power n plus k minus 1 by Tn. a r power n minus 1. இங்கே a கேன்சல். இப்போ பவர் ஆர் பவரில் என் ப்ளஸ் கே மைனஸ் 1 ஆல்ரெடி இருக்குது. இந்த டினாமினேட்டர் n மைனஸ் 1 மேலே போகும்போது மைனஸ் n ப்ளஸ் 1 மாறிடும், சைன் மாறிடும். அப்போ சப்ராக்ஷன் n போயிடும், 1 போயிடும், ப்ளஸ் 1 மைனஸ் 1, ஜஸ்ட் திஸ் இஸ் ஆர் பவர் கே. ரெண்டு ஈ பவர் வந்து பாருங்க. இது வந்து இப்படி வச்சுக்கலாம். Roman already 1 2 into that. Second term by first term is r power k. Third term by second term is also r power k. Common ratio are equal in both the cases. Therefore, Tn by Tn minus k equal to Tn plus k by Tn equal to என்ன வருது? r power k. Therefore, this Tn minus k. Therefore, Tn minus k, Tn and Tn plus k. Second term by first term equal to third term by second term equal to r power k என்றால form GP. இது மூணும் GP ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி. So that's all about the problem, and I will stop my video here and we will continue the next problem in the next video. Thank you.